இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எகிரிட்டு வர அடடா போனம் கொடுக்க துப்பு இல்ல அடடா அவனை விடுங்க விடுங்க ஏய் சண்டை போடாத வேமாடா என்ன பண்றீங்க என்கிட்ட வரலையா ஏய் ஏய் விடுங்க வா வா ஏப்பா எதுக்கு ஆளால சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துட்டு இல்ல நல்லாவா இருக்கு? நீயே நியாயத்தை சொல்லுப்பா. இவங்க வந்து குத்தகை பணத்தை கேட்டாங்க. நிலத்துக்கு சொந்தமான லட்சுமி வந்து கேட்டாதான் பணத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்படி போட்டு அடிக்கிறாங்க? ஏன் மேலே கை வைக்கிறாங்க? ஏன்னா முருகேசன சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. லட்சுமியோட பேர்ல இருக்கிற காட்டுக்கு அவகிட்ட தானே பணத்தை கொடுக்கணும். அதான நியாயம். இத்தனை வருஷம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், அது வேற கணக்கு. இனி அப்படி இருந்தா அது சரியா வராதுல்ல. லட்சுமியோட மாப்பிள்ள வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ளை விடுங்க, நம்ம லட்சுமி வந்து கேட்டா முருகேசன் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? என்ன பதில் சொல்லணும்? குத்தகைக்கு விட்டது நாங்க, எவகிட்டயா பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றான். அத கேட்க துப்பு இல்ல. எங்க கிட்டே வந்து குதிக்கிற நீ? இவனுங்க கிட்ட என்னமா பேச்சு? நீ சும்மா இருடா. நீ சும்மா இருக்கா? ஏய், நீ எப்படி என் நிலத்துல சாகுபடி பண்ற நானும் பாத்துறேன்டா. நீ உழுது வச்சிருக்கல, என் ஆளுங்களை நான் கூட்டிட்டு வந்து நானே இங்க நாத்து நடுறேன்டா. நீ என்னத்தை கிழிக்கிறன்னு நானும் பாத்துறேன், பாக்குறேன். நீயா நானான்றத பாப்பேன்டா. பாக்கலாம்டா பாக்கலாம்டா வாடா. கா தயவு செய்து கூட்டிட்டு போங்கக்கா. ஏதாவது நாளைக்கு பேசிக்கலாம்க்கா. கூட்டிட்டு போங்கக்கா. போலாம் போலாம். டேய் கஜேந்திரா வாங்க. ஏய், மாமா சொல்றதை கேளுங்க மாமா. யோ, வாடியா. ஓ டேய் கஜேந்திரா, இப்படி காசுக்காக கண்டவன் கூட எல்லாம் கட்டி புரண்டு சண்டை போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது இப்படியே விட்டா சரியா வராது. உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்டா. யாரா போன்ல? அந்த கட்சிக்காரன் தான் மாமா. போன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, என்ன கஜேந்திரா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா இல்லையா? இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் கேட்ட பணத்தை நீ ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ கள்ள ஓட்டு போட்ட விஷயத்துல மாட்டி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்ல, நீ கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சியே பிரசிடென்ட் பதவி, அதுவும் உன்னை விட்டு போயிடும், பாத்துக்க. ஐயோ, காஞ்சனா மேடம் வந்திருக்காங்க. என்ன பார்த்தா தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. எதுக்கு வம்பு? அவங்க கண்ணில் படாம இருந்துக்கலாம். திவ்யாக்கா, ஹே பரவாயில்லையே, நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை எனக்கு தெரியாதாக்கா? சோ ஸ்வீட். மகா, வாங்க சார். இங்கேயும் சாரா? சாரிப்பா. அப்பா நல்லா இருக்கு, சாரி நல்லா இல்ல. சொல்லிட்டீங்களா? நாங்க எதுவும் சொல்லல காஞ்சனா. நீயே வந்து சொல்றேன்னு சொன்னதுனால நாங்க நீ வரட்டுமேனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க திருவ காணோம்? திரு
திரு திரு எங்க போனா திரு 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 ஏய் திரு 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 என்ன பண்ற நீ போ திரு நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா திடீர்னு பின்னாடி வந்து நீ என்ன தொட்டதும் யாரா ரூமுக்குள்ள வந்தாங்கன்னு ஷாக் ஆயிட்டேன் பார்த்தா நீ வந்து நிக்கிற என் ரூம்குள்ள உனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் கேட்காம வர்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. உனக்கு தெரியும்ல? ஓ அப்படிங்களா சார்? ஆமா மேடம். இத்தனை வருஷமா நான் நினைச்சு நினைச்சு வேதனைப்படாத நாளே இல்ல. ஒவ்வொருத்தியால என் சொந்த குடும்பத்தை கூட பார்க்காம இத்தனை வருஷமா வைராக்கியமா தனியாவே வாழ்ந்துட்டேன். நான் அதை மறந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் என் அண்ணன் பையன் திரு மட்டும்தான். மொத மறந்துடாத. திரு நீனும் மகாவை பார்க்கவே இல்லையாமே? ஆமா திவ்யா. சரி, இப்ப மகா காஃபி எடுத்துட்டு வருவா, உனக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். சரி, அத்தை எங்க? உன் கூட தானே வந்திருப்பாங்க? அம்மா வந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. சரி, நான் போய் அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன திரு, மாமியார இப்பல இருந்தே காக்கா பிடிக்கிறியா? புடி புடி. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப அவங்க அம்மா மட்டும் இல்ல, என் அப்பாவோட தங்கச்சி, எனக்கு அத்தையும் கூட, தெரியும்ல? சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கோவில்ல வச்சு உப்பு கூடைய மாத்த போறோம். உன் கையால அந்த உப்பு கூடைய வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல, நீ கொடுத்தா அதை நான் வாங்கிக்கவும் மாட்டேன். ஏன்னா உன்னை என்னால எப்பவும் எனக்கு சம்மதியா நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சஷ்டியத்த பூஜையில எப்படி ஒதுங்கி நின்னியோ, இந்த உப்பு கூட மாத்திர சடங்குலையும் அதே மாதிரி பக்கத்துல கூட வராம ஒதுங்கியே இருக்கணும்.